நம்ம இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், அதாவது பணவீக்கம். பணவீக்கம் வந்து அதை சரி செஞ்ச பிறகு நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு பணவீக்கம் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, பணவீக்கம் ஏறிட்டே இருக்குது. அதாவது பணவீக்கம் ஆகிட்டே இருக்குது. எப்போதுமே வளர்கிற கண்ட்ரியில் வந்து பணவீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த கண்ட்ரி ஃபாஸ்ட்டாக வளருதோ அந்த கண்ட்ரி கண்டிப்பாக பணவீக்கம் கொடுக்கும். ஏன் அப்படி பணவீக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி ஃபாஸ்ட்டாக வளரும் போது அவங்களுடைய இன்கம் கூடும், ஜிடிபி கூடும். ஜிடிபி கூடும்போது ஜிடிபினால் மக்களுடைய இன்கம்லாம் கூடியிருக்கும். அந்த இன்கம் கூடுறதுனால வாங்கும் சக்தி கூடும். வாங்கும் சக்தி கூடுறதுனால பொருள் விலைலாம் கண்டிப்பாக கூடும். அப்போது இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு நாடு க்ரோ ஆகுது அப்படிங்கிற இண்டிகேட்ரு. சில சமயம் ரொம்ப மோசமாக போனாலும் இன்ஃப்ளேஷன் வந்து க்ரோ ஆகும். நம்ம இந்தியா பொறுத்தவரை இன்ஃப்ளேஷன் வந்து நல்ல பெஸ்ட் இண்டிகேட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு ஜிடிபிலாம் பயங்கரமாக க்ரோத் ஆகுது. நம்ம $5 trillion எட்ட போகிறோம். அப்போது எல்லோருடைய இன்கம் கூடும்போது வாங்கும் சக்தி கூடும். வாங்கும் சக்தி கூடும்போது விலைவாசி கூடும். விலை கண்டிப்பாக கூடும். இப்போ நம்ம ஒரு சின்ன அப்படி இன்ஃப்ளேஷன் கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொருளோட விலை வந்து ஒரு $100 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா, அதோட பொருளோட விலை வந்து $200 அப்படி ஆயிரும், டபுள் ஆயிரும். அப்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு $100 வச்சுருந்து அந்த பொருளை வாங்கியிருந்தா நீங்கள் $100 கொடுத்து வாங்கிடலாம். வாங்காமல் நீங்கள் ஒரு 10 வருஷம் உங்கள் கையிலே இந்த $100 வச்சுட்டு திரும்பி அந்த பொருளை போய் வாங்க போனீங்கன்னா, அது தங்கமாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், அதை போய் வாங்க முடியாது. அதே ரூபா வச்சு அதை வாங்க முடியாது. அந்த பொருளோட விலை டபுள் ஆகிருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். அது வந்து விலைவாசி கூடியிருக்கலாம். அந்த பொருளோட விலை கூடியிருக்கும். உங்கள் கையில் இருக்க பொருளை வச்சு அதை வாங்க முடியாது. இதை நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஊர்லேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது பேங்க்லேருந்து கிடைக்கலாம், பேங்க்லேருந்து வட்டி கிடைக்கலாம், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம், அல்லது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து ரிட்டர்ன் கிடைக்கலாம், அல்லது கோல்டுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கலாம், எல்லா இதுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கலாம். இந்த ரிட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டோட அதிகமாக இருக்கணும். அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டோட அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக லாபம் வரும். இல்லாட்டி வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு அளவு கூட உங்களுக்கு ரிட்டர்ன் இல்லைன்னா லாஸ் ஆயிரும். உங்கள் பணி வந்து லாஸ் ஆயிரும். இப்போ என்கிட்ட வந்து நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் டேட்டா இருக்குது. அடுத்தது இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. இது கொஞ்சம் முன்ன இருக்கலாம். இதில் வந்து நெட்லேருந்து எடுத்தது. எவ்வளோ தூரம் அக்யூரஸியாக இருக்கான்னு தெரியல. இதில் இருக்க கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நிஃப்டி வந்து 2002லேருந்து 2022 வரைக்கும் டேட்டா என்கிட்ட இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 2008 உலகத்துலேயே மிக மோசமான ஒரு பங்குச்சந்தை வீழ்ச்சியெலாம் இருந்துச்சு. அதில் 51% மைனஸ் ஆகிருக்கு நிஃப்டி. அடுத்தது 2011 வந்து ஒரு 24% மைனஸ் ஆகிருக்கு. 2015 வந்து 4% மைனஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நிஃப்டி வந்து மைனஸ் ஆகலை. மிச்ச எல்லா இடத்துலையும் நிஃப்டி நல்லா தான் இருக்குது. ஒரு 3 ரேட்டில் நிஃப்டி மைனஸ் ஆகிருக்கும். இப்போ யாராவது 2007 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2008 பார்த்துருந்தாங்கன்னா அவங்க பணம் வந்து பாதி தான் இருக்கும். 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 50,000 இருக்கும். இப்போ அப்படி அவங்களாவது அடிபட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடுத்தால ஷேர் மார்க்கெட் பக்கம் வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த 51% லாஸை வந்து அவங்க ஒரு வருஷம் மட்டும் பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த வருஷமே அதை வந்து 75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மொதல் வருஷம் 51% லாஸ் ஆனது அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா 75% ரிட்டர்ன் கொடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றப்பட்டிருக்கும். வெளியே போயிருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 24% ரிட்டர்ன் வந்து மைனஸ் வந்து இந்த அடுத்த வருஷம் 27% ரிட்டர்ன் கொடுத்து அதை காப்பாற்றிருக்கோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நிஃப்டி நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. XIRR படத்தில் பார்த்தீங்கன்னா 15.24%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே கொடுத்துருக்கும். ஊடால இந்த கொரோனா வந்ததுனால அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி அடி வாங்கியிருக்கு. இல்லைன்னா இந்த ரிட்டர்னோட நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ $100 நிஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1709 இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 17 மடங்கு இருக்குது. $100 போட்டிருந்தீங்கன்னா 1709 63 பைசா இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா 15.24% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதாவது ரூ. 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,09,630 இருக்கும். அப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனோட பெர்சன்டேஜ் இருக்குது. இது கொஞ்சம் முன்ன இருக்கலாம். இந்த இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நிறைய இருந்திருக்கு இன்ஃப்ளேஷன். 2014க்கு முன்னால் பார்த்திங்கன்னா 10% இன்ஃப்ளேஷன், 11% இன்ஃப்ளேஷன், 9, 8லாம் இருந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து ஹெவியாக இருக்குது. இந்த பீரியடில் ஏன் இன்ஃப்ளேஷன் ஹெவியாக இருந்துச்சுன்னா வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹெவியாக இருந்ததுனால இன்ஃப்ளேஷனும் ஹெவியாக இருந்திருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோன்னே என்னாச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோன்னே இன்ஃப்ளேஷனும் படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இப்போ வருங்காலத்தில் வந்து இன்ஃப்ளேஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, உண்மையிலே டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா 2014க்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. ஆனால் பேங்க் வட்டியும் ரேட்டும் குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னால் உள்ள இன்ஃப்ளேஷன்லாம் பாருங்கள் நிறைய வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 100 கையில் வச்சுருந்தீங்கன்னா, வெறும் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் உங்கள் 100 என்ன ஆகிருக்கும், 27 ஆகிருக்கும். 21 வருஷம் கழிச்சு உங்கள் 100 என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 ஆயிருக்கும். 27 உங்கள் 100 வந்து 27 இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி கொடுத்த ரிட்டர்ன் மைனஸ் இன்ஃப்ளேஷன் அதை கழிச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா மைனஸில் வந்துட்டு, ஏன்னா இது வந்து 3% கொடுத்துருக்கு, இது 4% இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு, அப்போ 1% மைனஸு. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 57% லாஸு, இன்ஃப்ளேஷன் வர 8%, 60% லாஸ்ட்னு வட்டும். அப்படி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் நிஃப்டியே பார்த்திங்கன்னா 21 வருஷத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வாட்டி இன்ஃப்ளேஷனை கழிச்சு பார்த்திங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்கு. அப்புறம் நிறைய இடத்துல வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்களாம் பார்த்திங்கன்னா 64% கொடுத்துருக்கு, இங்கே 68% கொடுத்துருக்கு நிஃப்டி. எங்கெல்லாம் மைனஸில் போயிருக்கல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ப்ளஸ் வந்திருக்கும். 64% அப்படி ஹெவியாக ப்ளஸ் வந்திருக்கும். அப்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 100 போட்டிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா 466 உங்கள் கையில் இருக்கும். 100 இன்ஃப்ளேஷன் ஆகி, அதாவது நிஃப்டி லாபத்தில் விலைவாசி கூடுறதை கழிச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 466 உங்கள் கையில் இருக்கும். இன்ஃப்ளேஷன் கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் 466 அவங்க கையில் இருக்கும். அதாவது நிஃப்டி எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 1709 கொடுத்துச்சு. இதுலேருந்து இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டோம்னா 466 தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 17 மடங்கு வளர்ந்த மாதிரி காட்டுது. உண்மையிலேயே வளர்ந்தது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 மடங்கு தான். உண்மையிலே வளர்ந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 மடங்கு. நிஃப்டி எப்படி வளர்ந்துச்சுன்னா பேங்க் டெபாசிட்லாம் போட்டிருந்தீங்கன்னா நிறைய இது மைனஸில் போயிருந்துருக்கு, சான்ஸ் இருந்திருக்கு. அது மைனஸில் போகிறதுக்கு நிறைய இடத்துல சான்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா நிஃப்டி கொடுத்த ரிட்டர்ன் 15% 8% ஆகிட்டு, 15% 8% ஆகிட்டு. அப்படி ஆகும்போது நமக்கு வந்து ஒரு 6% என்ன ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷனால் அடி ஆகிட்டு, 6%க்கு மேலே வந்து இன்ஃப்ளேஷனால் நமக்கு வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் இன்ஃப்ளேஷன் மிச்சம் இவ்வளோ ரூபாயை சாப்பிட்டுட்டு இப்போது நம்ம கையில் வந்து 1,00,000 போட்டிங்கன்னா 17,09,000 இருக்கும். 21 வருஷத்தில் 17,09,000 இருக்கும். ஆனால் அதோடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ மணியோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா, அதாவது மணியோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4,66,000 தான் இருக்கும். 4,66,000 தான் இருக்கும். 17,00,000 பொருளை கொண்டு போய் இப்போ நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதோட வேல்யூ 4,66,000 தான் இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படிங்கும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படிங்கும். அங்கே 17 மடங்கு கொடுத்த மாதிரி காட்டுச்சு 21 வருஷத்தில். ஆனால் உண்மையில் எவ்வளோ இருக்குது, 4 மடங்கு தான் கிடச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லலாம், சார் இந்த பணம் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாலும் அந்த காலத்தில் எவ்வளோ வரும், எப்படி இருக்கும் அப்படின்னு. அது நிஃப்டிக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ பேங்கில் போடுதோம், போஸ்ட் ஆஃபீஸில் போடுதோம், அதுமாதிரி வேறு கோல்டில் போடுதோம், எங்கே போட்டாலும் அது வந்து அது கொடுக்குற ரிட்டர்ன் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அது கொடுக்குற ரிட்டர்ன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சிரும். நிஃப்டி கொடுக்க 17,000 17,00,000 4,66,000க்கு சமம். இப்போ கொடுத்துருந்த இப்போ ஆல்ரெடி கரண்ட் டேட்டா வச்சு பேசுகிறேன். அப்படி பார்த்திங்கன்னா 4 மடங்கு தான் கொடுத்துருக்க மாதிரி காட்டுது. அப்போ இதோட அதாவது என்ன செய்யக்கூடாதுன்னா இன்ஃப்ளேஷன் 6, அதாவது இந்த ஒரு ஃப்ராக்ஷனில், இது வந்து அக்யூரேட் கிடையாது, ஃப்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பார்த்திங்கன்னா
6.38% அதுக்கு கீழே நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 21 வருஷத்தில் அது உங்கள் பணம் வந்து லாஸ் ஆகிருக்கும். அதுக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல 7% ரிட்டர்ன் வாங்கினா கூட 7% வட்டி வாங்கியிருந்தால் கூட இந்த 21 வருஷத்தில் அதுலேருந்து 6.38% இன்ஃப்ளேஷன் சாப்பிட்ருக்கும். அது போக மிச்சம் உள்ள தான் கிடைக்கும். நிஃப்டி கொடுத்த 15% ரிட்டர்னே 6.38% இப்போ 6% கிட்டத்தட்ட போக 8% தான் நமக்கு உண்மையான ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. 8% தான் உண்மையான ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அப்போது எல்லாருக்கும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்ஃப்ளேஷனோட அதிகமாக ரிட்டர்ன் கிடச்சா தான் நமக்கு லாபம். அப்படி இல்லாட்டி லாஸ் ஆயிரும். நன்றி.